அஸ்ஸலாமு அலைக்கும். சமையல் அட்டகாசம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது வந்து கோதுமை பரோட்டா. கோதுமை பரோட்டான்றது வந்து வெளியில் நம்ம மைதா பரோட்டா செய்யலாம். அந்த மாதிரி எப்பொழுதுமே வந்து நான் வந்து அந்த கோதுமை பரோட்டா தான் பண்ணுறது. பண்ணனாக்கா இதில் வந்து நம்ம ஆஃபீஸ்க்குலாம் ஸ்கூலுக்குனாலும் காலேஜ்னால் பசங்களுக்கு ஒரு எக்கு வச்சு இல்லை கீமா வச்சு நம்ம சுருட்டி வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். சாஃப்டாக அப்படியே இருக்கும், ஒன்றும் ஆகாது. இது எப்படின்றது நான் ஆல்ரெடி வந்து தினமும் பரோட்டா சாப்பிடுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபுல் டீட்டெயில் தெரியும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். மாவு வந்து நம்ம குழச்சிக்க வேண்டியது வெறும் உப்பு, தண்ணி, லைட்டு வார்ம் வாட்டரு, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா குழச்சிக்க வேண்டியது. இதனுடைய டீட்டெயில் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். குழச்சி வச்சுட்டு இப்போ அடுக்கு போடுறதும் அந்த மைதா பரோட்டா அடுக்கு போடுறதும் அது சுடுறது தான் நான் சொல்கிறேன். அது வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து எப்படி நம்ம வந்து சாஃப்டாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்ற டிப்ஸையும் நான் சொல்கிறேன். இது எங்கள் அம்மாவோடைய டிப்ஸ். அது கையால் கொத்த தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து மடிக்கிறது வந்து பாருங்கள், நான் மடிச்சிட்ருக்கேன் பாருங்கள். நல்லா வந்து ரவுண்டாக வட்ட வடிவமாக பரத்திக்குங்க. பரத்திட்டு அதில் வந்து கொசுவும் வைக்கிற மாதிரி மேலேயும் கீழேயும் திருப்பி திருப்பி பண்ணணும். அது ரொம்ப நல்ல பக்கத்தில் நெருக்கமாக பண்ணணும். அது கேரளா பரோட்டான்றது அது வேறு இது. நான் அப்புறமா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அப்படி தண்ணி மாவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக மாவு போட்டுங்க. மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் பரட்டினீங்கனாக்கா கொஞ்சம் நல்ல அப்படி வளர்க்க வரும், சப்பாத்தி போல். அதுக்கப்புறம் எண்ணெய் தடவி நம்ம வந்து மடிக்கணும். நான் வந்து கொஞ்சம் மாவு போட்டிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எண்ணெய் தடவி நான் பரட்டி சுருள் வைக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று, அப்புறம் திருப்பி ஒன்று மறுபடியும் இன்னொன்று, அது மாதிரி திருப்பி போட்டே வரணும். மடிச்சிக்கிட்டே போகக்கூடாது, இப்படியும் அப்படியுமா பண்ணணும். பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டுட்டு ரவுண்டாக வட்ட வடிவில் சுருட்டி பின்னாடி அமுக்கிற வேண்டியது தான். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அடுக்கடுக்காக பிரியும். அடுக்கடுக்காக பிரியறதுக்கு நான் என்ன பண்ணணுன்ட்டு சுடும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. எல்லாமே நான் மடித்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுட்டு நைட்டுக்கு சுடுறதா கூட நீங்கள் இந்த மாதிரி மடித்ததை மேலே தட்டில் வச்சு ஃப்ரீசரில் ஒரு பட்டர் பேப்பரோ இல்லை அந்த இது மூடுறதுக்கு உள்ளான பேப்பரோ டிஃபன் பாக்ஸ்லேயோ தனித்தனியாக ஒட்டாமல் தனித்தனியாக வச்சு வைக்கணும். மேலே ஃப்ரீசரில் வச்சிங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். எடுத்து நம்ம சுடுறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சா போதும். மடித்ததை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஊற விடணும். அப்போ தான் வந்து வளர்த்த வரும். அப்படி இல்லைன்னா மடிஞ்சிக்கிட்டே போவோம். கோதுமை பரோட்டா நல்லா வந்துடும். இருந்தாலும் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது உங்களுக்கு. அதை பரட்டிட்டு நான் வந்து தவா சூடு பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் விடுங்க. உடனே எண்ணெய் எதுவும் ஊற்ற வேணாம். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி இதாக இருக்கும். 2 பக்கமும் லேசாக வெந்த பிறகு தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். ஆல்ரெடி பரோட்டா இதில் சொன்ன மாதிரி தான் இதுக்கும் சொல்கிறேன். இது நீங்கள் வந்து இப்படியே கூட இப்போ நான் போட்டிருக்கேன்ல, இந்த ஸ்டேஜில் கூட எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எப்பப்போ தேவையோ அப்போ வந்து சுட்டு சாப்பிட்லாம். அடிக்கடி அதை அர்ஜென்ட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு எக்கு போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து 2 பக்கமும் அந்த மாவு வெந்த பிறகு அதுக்கப்புறமா தான் நம்ம எண்ணெயை ஊற்றணும் அது மேலே. அப்போ தான் வந்து அந்த ப்ரௌன் கலரில் அப்படியே முருகி நல்லா வரும். இப்போ சுற்றிலும் வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் எப்பொழுதுமே. ஊர்லேருந்து செக்கில் வந்துட்டு நல்லெண்ணெய் அதுதான் வச்சுருக்கேன். அது இல்லை நெய் ஏதாச்சும் ஒன்று தான் போடுவேன். இல்லை நெய்யும் நல்லெண்ணையும் கலந்துக்குவேன். நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். சுற்றிலும் வந்து ஊற்றிட்டு இப்படி அந்த 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 கரண்டி எந்த கரண்டியில் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த கரண்டி, நான்ஸ்டிக் இது கரண்டியோ இல்லை சில்வர் கரண்டியோ, இந்த மாதிரி இப்படி பரட்டி விட்டிங்கன்னா மேலே பாருங்கள் அங்கே தெரியுது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிருக்கு. மறுபடியும் சுற்றியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. அப்படி சுற்றும் போதே எல்லா இடத்துலையும் பட்டு அந்த மூளையை வந்து நல்லா அமுக்கி விடணும். அது திரட்டும் போதே கரெக்டாக ஈக்குவலாக திரட்டிட்டிங்கனாக்கா ஒழுங்கு ஈக்குவலாக வெந்துடும். இல்லைனாக்கா அங்கேயுமா இருக்கும். பரட்டிட்டு சேம் அதே மாதிரி திருப்பி போட வேண்டியது. அதுக்குள்ளே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கீழே நான் லிங்க்கில் வந்து கொடுக்குறேன். நான் இன்னொரு பரோட்டா டிப்ஸ் நிறைய இருக்கும் அதில். அதையும் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம திருப்பிட்டதும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்து திருப்பினதும் ப்ரௌனாக ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கூட நல்லா ப்ரௌனாக வரும். பரட்டி விட்டுட்டு அந்த மூளை ஃபுல்லாக நல்லா வேக விட்டுடணும். தள்ளி விட்டு நல்லா வேக விடுங்க. வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னாக்கா, இப்போ வந்து எடுத்துகிட்டு தான் நான் வந்து நம்ம துணி இதில் வச்சு மொத்தமாக வச்சு பரோட்டா ஆளுங்கலாம் வந்து கொத்துவாங்க. நம்ம அப்படி கொத்த தேவையில்லை. இதை என்ன பண்ணணுன்னாக்கா
இதில் செஞ்சிட்ருக்கும் போதே இன்னொரு இதே மாதிரி ஒரு கரண்டி எடுத்துங்க. அதாவது இதே மாதிரி ஒரு அந்த தோசை சுடுற கரண்டி எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், அதை நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி 2 பக்கமும் திருப்பி சுழட்டி விடணும். இதுதான் வந்து கொத்துறது. நம்ம அதாவது கடாயில் வச்சு நம்ம வந்து தவாவில் வச்சு சுடும் போதே கொத்தி விடுறது. இதுதான் 2 பக்கமும் திருப்பிட்டு கொத்துனீங்கனாக்கா சூப்பராக வந்து அந்த எழுத தனியாக வந்துடும். அதுலேயே நம்ம எடுத்து வச்சு பரோட்டா மாஸ்டர்லாம் வந்து கொத்துறாங்க, அந்த மாதிரினா கை பொத்து போயிடும் சில பேருக்கு. அதுக்கு சுலபமான வழி எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் இவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்கேன். கொத்தினாலும் நல்லாயிருக்கும். கொத்தும் போது என்ன பண்ணணும், நீங்கள் அதுக்குன்னு தனியாக துணி வச்சுக்கணும். துணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா வசதியாக இருக்கும். துணியோ இல்லை கையில் க்ளவுஸோ, துணி மாதிரி இருக்கிற க்ளவுஸோ போட்டு கொத்தலாம். இங்கே பாருங்க அடுக்கடுக்காக தெரியுது பாருங்கள், அப்படியே உங்களுக்கு தனித்தனியாக அடுக்கு பிரிஞ்சு நிற்கிது பார்த்தீங்களா. நம்ம வந்து அந்த ரெண்டு சத்தாப்பை, அதாவது 2 நீங்கள் தோசை தூர இது இருக்குல்ல கரண்டி, அதை வச்சு 2 பக்கமும் சுழட்டி இப்படி சுற்றி விடணும். நான் படத்தில் காமிச்சிட்டு இருந்தேனே அந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுத்துட வேண்டியது. இந்த பரோட்டா நல்லதில்லை, அப்படி இருந்தாலும் வந்து எல்லாருக்கும் பரோட்டா சாப்பிடாதவங்களுக்கு கிடையாது. எல்லோரும் கண்டிப்பாக வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன்னா கூட பரோட்டா சால்னா தான் வைக்கிறாங்க. இல்லை வெளியில் ரோட்டோட கடையில் வாங்கி சாப்பிட்றதுனால பரோட்டா சால்னா தான். நம்ம இந்த கோதுமை பரோட்டாவாக சாப்பிட்டாக்கா ரொம்ப வீட் பரோட்டா, ஆட்டா பரோட்டான்னு சொல்லுவாங்க, ரொம்ப செம்மையாக இருக்கும். இது வந்து வெங்காயம் இறா சூப்பராக இருக்கும், வெறும் வெங்காயம் முட்டை சூப்பராக இருக்கும், சால்னாவும் சூப்பராக இருக்கும். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.